உங்கள் சத்யா வழங்கும் இதயங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு பயங்கரமான 2 டீமோட நான் வந்திருக்கேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமாக இந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கெட்டப்போட வந்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக கேம்லாம் விளையாட போகிறோன்னு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம இதயங்கேரியை எங்கே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே இருக்கோம்? காசா கிராண்ட் ஃபியூச்சரா. சூப்பர். இங்கே தான் வந்து எல்லாருமே குடியிருக்கிறீங்க. ஸோ எல்லாமே தோழிகள் தானே நீங்கள்? ஆமாம். நண்பர்கள் தானே? ஆமாம் ஆமாம். எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நண்பர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து ஜாலியாக வந்து நம்ம இதயங்கிற நிகழ்ச்சி விளையாட போகிறாங்க. நம்ம ஷோவில் மொத்தம் ஒரு 3 கேம் இருக்குது. 3 கேமில் 2 கேம் எந்த டீம் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த ஷோவோட வின்னர். அதனால் கேம்லாம் விளையாட கொஞ்சம் தயாராகுங்க. முதல்ல நம்ம 2 டீமே வந்து அறிமுகப்படுத்துவோம். முதல்ல டீம் ஏ. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜே உமா மகேஸ்வரி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. சார் என்ன பண்ணுறாங்க? சார் ஜிஎம்ஆ இருக்காரு. ஜிஎம்ஆர் இருக்கார். எங்கே இருக்காரு? கம்பெனியில். அதான் என்ன கம்பெனி? நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த கம்பெனியில் இருக்காரு? ஏசிடி பிளாஸ் பெயிண்டில் ஜிஎம்ஆ இருக்கார். மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் வீட்டில்? வீட்டில் வந்து 4 பேர். 4 பேர். யார் யார்? ஹஸ்பண்ட், நான், பசங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க? அவங்க பேர் சொல்லுங்கள். ஜே சூர்யா 12th படிக்கிறான். பொண்ணு பேர் ஜே பிரியதர்ஷினி 8th படிக்கிறா. சூப்பர். கொடுங்க, பதட்டமாயிட்டீங்க. அப்புறம் வரேன். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சபீனா. சபீனா. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். சாரோட பேர்? தாமஸ். தாமஸ். தாமஸ் வாய் எடிசனா இல்லை வெறும் தாமஸ்? வெறும் தாமஸ். தாமஸ். சார் என்ன பண்ணுறாங்க? சார் சூப்பர்வைசராக இருக்கார். சூப்பர். வீட்டில் உங்களோட பொழுதுபோக்கு என்ன? டிவி பார்க்குறது. அது மட்டும் தானே? வேற என்னலாம் பண்ணுவீங்க? சமைப்பீங்களா? சமைப்போம் எப்பயாச்சு. எப்பயாச்சு. அப்படியா? தாமஸ் சார், உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாக்குமூலத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூரில் இருக்காரா? அந்த டேட்டில் தான் பேசினீங்களா? இருந்தாலும் அவரை யூடியூப்ல இல்லை டிவியில் பார்க்க சொல்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மாலாதேவி. மாலாதேவி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். சார் என்ன பண்ணுறாங்க? அவர் ஓம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கார். ஜிஎம்ஆர் இருக்கார். இப்போ அவங்களும் ஜிஎம்ஆர் இருக்காங்களா? அவர் எங்கே இருக்காரு? எந்த கம்பெனி? ஓம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓம் சக்தி. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களோட பொழுதுபோக்கு என்ன? டிவி பார்க்கறது தான். வேற ஸ்டிச்சிங் பண்ணுவேன், அவ்வளோதாங்க. வேற மேலே கேட்டால் போய் அதிகமாக சொல்லுவீங்க. நான் அவங்ககிட்ட போயிடுறேன். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ரெஜினா மேரி. ரெஜினா மேரி. ஆமாம். சூப்பராக இருக்கும் நேம். என்ன பண்ணுறீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தாங்க. நாங்கள் காட்டில் ஏகிறோம். இல்லை சொல்லுங்கள். நாங்களாம் எங்கே இருக்கோம்? நாங்களும் வீட்டில் தான் இருக்கோம். சார் என்ன பண்ணுறாங்க? சார் எல்ஜினில் ஒர்க் பண்ணுறாரு. ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருக்கார். அப்படிங்களா? வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் நீங்கள்? நாங்கள் 4 பேர். நான், சாரு, ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கான். பையன் பேர் சுனில் கவாஸ்கர், பாப்பா சோபியா அம்முக்குட்டி. அப்போ உங்கள் வீட்டுக்கார பேர் சொல்ல வரல? செல்வத்துறை. பேர் சொல்லக்கூடாதுன்ட்டு தான். மரியாதையா? அவ்வளோ மரியாதை. மனச்சாட்சிக்கு விரோதமாக நிறைய போய் சொல்லிக்கிறீங்க. ஆமாம். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சுனிதா. சுனிதா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கராக இருக்கீங்க. சார் என்ன பண்ணுறாங்க? ஹி இஸ் a plant head. இஸ் plant head. ஓ சூப்பர். வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் நீங்கள்? Telugu, sorry. தெலுங்கு. We are only 2. ஒன்லி 2. நான் இந்த சைடு வர மாட்டேன். ஓகே. டீம் ஏலேருந்து நிறைய பேர் வந்து அவங்கள வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. டீம் பியில். வணக்கம். மைக் எங்க உங்ககிட்ட இருந்து? வணக்கம். மைக்கை கிட்ட வச்சுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஆஷா. ஷாஷா. ஆஷா. ஆஷா. யா. ஆஷா நல்லா பேஷா பேசுறாங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். சார் என்ன பண்றாங்க? सर टेक्निकल मैनेजर एंड डेनफोर्स. ओके. तमिल मालूम? थोड़ा बहुत समझ में आता है. अच्छा, बहुत अच्छा. மைக் கொடுங்க. ஹாய். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுமிதா. சுமிதா. என்னோட ஹஸ்பண்ட் நேம் கார்த்திகேயன். இஸ் ஸ்டேட் ஹெட் டாடா மோட்டார் ஃபினான்ஸ். சூப்பர் சூப்பர். And having one kid. Yeah. He's a beautiful, wonderful kid. I'm having my son, Yuvan Karthik. He's doing his 8th standard in Maharishi International Destination School. I know. தமிழ் வராது? வரும். நல்லா வரும். இதுக்கு மேலே நீங்கள் பேசினா அங்கேருந்து கட்ட வந்திருக்கும். சொந்த ஊர் எது உங்களுக்கு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? கிளைமேட் சென்னை வந்து இப்போ 2 years தான் அது. 2 ஆண்டுகள் ஆகுது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு சென்னை? பிடிச்சிருக்கு. கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது? காஞ்சிபுரம்ல இருக்கிறதால சென்னை பிடிச்சிருக்கு. ஓ அப்படிங்களா? எஸ். உள்ளுக்குள்ளே போனால் தான் கஷ்டம். கஷ்டம். தேங்க்யூ. Hi. நான் சொன்னல ஆரம்பத்திலே தெய்வத்துக்கே மாறு வேஷமான்ற மாதிரி
அது இவங்க தான். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. மோகனப்பிரியா, மோகன பிரியா. என்ன பண்றீங்க நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சார் என்ன பண்றாங்க? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் பண்றாங்க. எத்தனை பேர் நீங்க வீட்ல? 4 பேர். 4 பேர். ஒரு யாரா? பையன் ஒரு பொண்ணு. என்ன பண்றாங்க? பாப்பா வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க பேரு? பூஜா ஸ்ரீ அனிஷ்குமார். அனிஷ்குமார். உங்க சொந்த ஊரு? வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஆம்பூர். ஆம்பூர். பிரியாணி நல்லா பண்ணுவீங்களா? லைட்டா. சாப்பிடுவீங்கன்னு தெரியும். ஆமா. பண்ணுவீங்களா அப்படின்னு தான் கேட்குறேன். இல்ல, நல்லா பண்ண மாட்டேன். அப்படியா? நல்லா பண்ணுவீங்க. ஓரளவுக்கு பண்ணுவோம். ஓரளவு. உங்க வீட்டுக்காரர் விரும்பி சாப்பிட்ட உணவு எது நீங்க செஞ்சதுலயே? எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. வேற வழி வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. வேற வழி இல்ல. வேற என்ன பண்றது? எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆப்ஷனே கிடையாதுல்ல. ஆப்ஷனே இல்ல. இதான் இருக்கு இல்ல. டைரக்டா. டைரக்டா. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அருணா. ஹஸ்பண்ட் நேம் வந்து சசிகுமார். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சால்காம்ப் கம்பெனி. ஒரே ஒரு பொண்ணு நிஷா. நிஷா என்ன பண்றாங்க? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சூப்பர். உங்களோட சொந்த ஊரு? வேலூர். வேலூர். எப்போ சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு வந்து நிறைய நாள் ஆச்சு, நிறைய வருஷம் ஆச்சு. நிறைய வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 8 வருஷம். 8 ஆண்டுகள். உங்களோட பொழுதுபோக்கு என்ன வீட்ல? டிவி பார்க்குறது, டிவி. யோகா பண்ணுவோம். யோகாலாம் பண்ணுவீங்களா? ஓகே. எத்தனை இங்கே வருஷமா? எத்தனை வருஷம்? இப்போதான் 6 months தான். இங்கே கேசா கிராண்டில் ஒரு குரூப் சேர்ந்து எல்லாம் பண்ணுவோம். நல்ல விஷயம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. அருள்மொழி ராமலிங்கம். கொஞ்சம் மைக்கு கிட்ட வச்சுக்கோங்கம்மா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அருள்மொழி என் பேர். அருள்மொழி. சொல்லுங்கம்மா. மை ஹஸ்பண்ட் இஸ் ரிட்டையர்ட் டாக்டர், MBBS டாக்டர். அப்படியா? ஹீ ஸ்டேஸ் இன் த ஹவுஸ் நவ். ஐ ஹவ் 2 kids. ஒருத்தருக்கு இது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க 2 பேரும், ஒரு பையன் ஒரு பொண்ணு. சூப்பர். ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர். வேற எதாவது சொல்ல வரீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன் பதில். அப்புறம் கேட்குறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? ஓகே. ஓகே. இது எங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 டீமாக பிரிச்சிட்டோம். 2 டீமே வந்து அவங்கள அறிமுகப்படுத்திட்டாங்க. இனிமேல் தான் நம்ம வந்து போட்டிக்குள்ளே போக போகிறோம். முதல் ரவுண்ட் வார்ம் அப் ரவுண்ட் அப்படின்னு நம்ம ஷோவில் இருக்குது. இந்த வார்ம் அப் ரவுண்டில் இதுவும் வந்து நீங்கள் யோகாலாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் இதுவும் ஒரு பயிற்சி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டான்ஸ் ஆடணும் உங்கள் டீமில். டீம் ஏவும் தனியாக ஆட போகிறீங்க, டீம் பியில் நீங்களும் தனியாக யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ ஆட போகிறீங்க. அதில் யார் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். அதை நான் தான் சொல்லுவேன். ஏன்னா பேசிக்காக நான் டான்ஸர்ன்றதுனால எனக்கு அது தெரியும். யாரோ தூக்கி அடிக்கிறாங்க எதையோ. அதனால் முதல்ல டீம் ஏ ஆட போகிறீங்களா, டீம் பி ஆட போகிறீங்களா? டீம் ஏ. இப்படி கேட்டால் நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிப்பீங்க தெரியும். அதனால் டீம் ஏ தான் முதல்ல ஆடணும். இதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட விதியில் இருக்குது. அதனால் யார் யார் ஆட போகிறீங்களோ அவங்கள அப்படியே முன்னாடி வாங்க, மைக் கொடுங்க. ஓகே, வார்ம் அப் ரவுண்டில் டீம் ஏ முதல்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நம்ம கைத்தட்டி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நல்லா ஆடணும் நீங்கள். பாட்ட போடலாமா? ஆனால் சும்மா நிற்கக்கூடாது, கை காலாச்சி அசைக்கணும். வெறுமனே நின்னீங்கன்னா அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து தக்காளிகள் முட்டைகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ரெடியா? உங்களுக்கான சாங் ஆரம்பமாக போகிறது. சாங் ப்ளீஸ். இப்போவே ஆட ஆரம்பிங்க. ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல? ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. நீங்கள் ஆடுங்க. அவங்க சொல்கிறீங்க. ஆடுங்க ஆடுங்க. நடுவில் ஜாயின் பண்ணி ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. கரெக்டாக தான் ஆடுறீங்க. தாங்க தாங்க. வாங்க வாங்க ஆடுங்க. ஆடுங்க. ஆடு ஆடுங்க. சாரிங்க. ஆடு. கை தட்டிங்க. ஆடுங்க. இருப்பாருங்க.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்பவே சிறப்பாக இருந்தாங்க டீம் ஏ. எத்தனை ஆண்டுகளாக நடன பயிற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். நான் சுத்தம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். போறீங்க, முன்னாடி போறீங்க, சுத்தம் பண்ணிட்டு திரும்ப வரீங்க, ஒரே ரவுண்ட் வச்சிங்க. ஆனால் சிறப்பாக ஆடினீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த டான்ஸை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. கைத்தட்டுங்க உங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு. அப்புறம் கலா மாஸ்டர் கிட்ட கொடுங்க மைக்க. ரெஜினா. ரெஜினாவா? இல்லை, இனிமேல் உங்களோட பெயர் கலா, டான்ஸ் மாஸ்டர் கலா. ரொம்ப சிறப்பாக தேங்க்யூ தேங்க்யூ. நடனத்து மேலே அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு? ஆமாம், சின்ன வயசில் படிக்கிறப்ப நல்ல டான்ஸ் போடுவேன் நான். அப்படியா? இப்போ உடம்பு கொஞ்சம் போட்டுட முடியல. அதான் மூச்சு வாங்கும்போது தெரிஞ்சுது. ஆமாம், அது டெய்லி யோகாலாம் பண்ணுறீங்களா? நல்லா டான்ஸை கூட சேர்ந்து ஆடுங்க. ஓகே. இவங்க வந்து நடுவில் ஆடி அப்படியே பாதிலே நின்ட்டாங்க உங்கள் டீமில். ஓ, இல்லைனா மட்டும் ஆமாம், நல்லா ஆடி இருப்பாங்க. நல்லா ஆடி இருப்பீங்க. ரொம்ப நன்றி. ஸோ டீம் ஏக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் கைத்தட்டி. அடுத்து இந்த டான்ஸுக்கு டஃப்பாக கொடுக்குற மாதிரி டீம் பி வந்து அந்த பாட்டு போடும்போது ரெடி ஆகிட்டாங்க. அவங்களோட ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்களா அவங்க டான்ஸு எப்படி இருந்தது? மைக்கில் ரொம்ப நல்லா இருந்தது. யார் ரொம்ப நல்லா ஆடினா அந்த டீம்லேயே? உமாஜி. அது யார்? நீங்கள் தானா? பக்கத்து வீடா? மேரி அக்கா நல்லா ஆடினாங்க. அப்படியா? இப்படி சொன்னால் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிலாம். பரவாயில்ல. நீங்கள் ஆடினா அடுத்தது சரியா? உங்களுக்கான சாங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மைக் எப்படி கொடுத்துருங்க. வார்ம் அப் ரவுண்டில் டீம் பி வந்து ரெடி ஆகிட்டாங்க. டான்ஸ் ஆட அவங்களுக்கான பாடல் தயாராக இருக்குது. சாங் ப்ளீஸ். சவுண்ட் வைங்க. ஆஹா, நல்லா இருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். வார்ம் அப் ரவுண்டில் ரெண்டு டீமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் இந்த டீம் ரொம்ப அபாரமாக ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு கை தட்டி நம்ம வாழ்த்துல தெரிவிச்சுப்போம். பயிற்சியா? ஏன்னா ரொம்ப எல்லாருமே ஒத்துமையாக ஆடுறீங்க ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போட்டு. எப்படி? 10 வருஷமாக கற்றுட்ருக்கோம். 10 வருஷமா? ஆமாங்க. என்ன கற்றுட்டு இருக்கீங்க? இந்த வேந்தர் டிவியில் வந்து ப்ரோக்ராம் டான்ஸ் ஆடணுன்றதுனால சொன்னாங்க. அதனால நீங்கள் சொல்லி தான் நாங்கள் அப்படியே காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அப்போவே 10 வருஷமா பயிற்சியா? ஆமாங்க. உச்சமே இல்லாமல் அவங்க ஸ்டெப்பு நல்லா இருந்தது. கடைசியாக இருக்காங்களே இப்படி இப்படி பண்ணாங்க அந்த ஸ்டெப்பு. ஓ, கூப்பிட்டீங்களா? அது நான் ஸ்டெப்புன்னு நினச்சேன் அதை. ஓகே, நல்லா நல்லா இல்லை, நீங்களே ரொம்ப சிறப்பாடும் போது அந்த நடனத்தை நான் கெடுக்கக்கூடாதுன்னு தான் நான் விட்டேன். நீங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தீங்க. உங்களுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்து ஆர்வம் டான்ஸ் எல்லாமே இருக்கு? இருக்கு.
எந்த மாதிரி பாடலாம் பார்த்தா உங்களுக்கு ஆடணும்னு தோணும்? சினிமா பாடல்கள் பிடிச்ச பாட்டு எது இருந்தாலும் ஆடுவேன். அப்படியா? குத்து பாட்டுக்கெல்லாம் ஆடுவோம். மெலோடி சாங்லாம் ஆட முடியாதுல்ல? ஆடுவோம், பார்க்க முடியாது. அது தெரியும். பேர் வேணுமா இருக்கு அவங்களுக்கு. சரி சரி ஓகே. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நீங்களும் சூப்பராக ஆடினீங்க. தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவங்க லைட்டாக ஸ்டெப் போட்டுருந்தாங்க. ஓகே, வார்ம் அப் ரவுண்டில் 2 டீமே வந்து ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. ஆனால் யார் ஓவரால் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க அப்படின்னு சொல்லும் போது டீம் பி வந்து வின் பண்ணுறாங்க இந்த ரவுண்டு. ஸோ அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஏன்னா எல்லாருமே ஆடினாங்க, ஒரு கோஆர்டினேஷனோடு ஆடினாங்க. ஆனால் நீங்கள் ஆடினீங்க, தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு ஆட சொல்லும் போது ஆடுறதுலே பெரிய விஷயம். அதனால பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க. இந்த ஹால் உங்களுக்கு தான். போயிட்டு வரணும் டெய்லி, ஞாபகம் வந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதனால டீம் பிக்கு நம்ம வாழ்த்துல தெரிவிச்சுட்டு அடுத்து டாஸ்க்கு 2 கேம் இருக்குது. அந்த 2 கேமில் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தோத்துட்டீங்க, அடுத்த கேமில் நல்லா விளையாடணும் நீங்களும். ஓகே, ஆனால் அந்த கேம் பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஓகே, உங்கள் சத்யா வழங்கும் இது என்கிற நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பயங்கரமான கேம்லாம் காத்துட்டு இருக்கு. கைதட்டுங்க. வெல்கம் பேக் டு உங்கள் சத்யா வழங்கும் இது என்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 டீமே வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே போகிறோம். ஆனால் கேமுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அறிவார்ந்த மக்கள் 2 டீம்லேயே இருக்காங்கன்றதுனால ஒரு பழமொழியை கேட்டுட்டு அதுக்கு யார் கரெக்டான விளக்கம் சொல்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல டீம் ஏக்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க ஏன் சேர்ந்து காயுது, இதுதான் பழமொழி. இந்த பழமொழிக்கான விளக்கம் என்ன, எதுக்காக அந்த பழமொழி சொன்னாங்க? அது கூட அதில் இருந்திருக்கு, அதனால காயுது. நீங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, அது மைக்கை வாங்கி வர சொல்லணுமா? சொல்லுங்க. தேவையான ஒரு விஷயம் நடக்கும்போது கூட தேவையில்லாத இன்னொரு சப்ஸ்டியூட்டாகவும் இன்னொரு விஷயம் நடக்கும்போது அந்த மாதிரி பழமொழி யூஸ் பண்ணுவாங்க. அதான் ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. அதான் என்ன விஷயம், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் ஏன் சொன்னாங்க அந்த பழமொழி? எல்லாமே நம்ம யோசிங்க அவங்ககிட்ட கொடுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏன் சொன்னாங்க அவங்களுக்கு? தெலுங்குல சொல்லுங்க. கொஸ்டினே ஆயிடும்னோ. தமிழ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது. சமாதானம், ஒருவர் சமாதானம் விட்டுருவோம் நம்ம. சொல்லுங்க. தெரியல, ஐடியா வரல. திங்க் பண்ணி சொல்லுங்க. தெரியல. நீங்க சொன்னதுதான் அது, ஆனா அது கொஞ்சம் நீங்க விளக்கமா சொல்லணும். ஆமா, இப்போ நீங்க நல்லா படிக்கிறீங்க, இவங்க மக்காகிறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்க எது பண்ணாலும் கூட சேர்ந்து வந்துடுது. ஆனா இவங்க மக்குன்றதை வெளில காட்டிக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து கூட சேர்ந்து ஜாயிண்ட் அடிக்கிறது தான் இந்த பழமொழிக்கான ஒரு விளக்கம். ஸோ முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து டீம் பிக்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கர மாடுக்கு செக்குன்னு தெரியுமா, சிவலிங்கம் தெரியுமா, இந்த ஒரு பழமொழி இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம்? இங்கேருந்து கஷ்டம், இங்கேருந்து உங்களுக்கு தெரிஞ்சது விளக்கம். அதாவது இப்போ ஒரு மைக்கை கிட்ட வச்சுங்க. ஒரு வேலை சின்சியராக பண்ணும்போது அது முடிச்சிடணும். சரி, அப்படியா? அது மாதிரியே பேசுறீங்களே, புரியாத மாதிரியா? இல்லை, ஒரு வேலை இல்லை ஒரு வேலை எடுத்து செய்யும்போது அது எதாக இருந்தாலும் அது முடிச்சிடணும், ஃபினிஷ் பண்ணணும், அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பழமொழிக்கான விளக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நக்கர மாடுக்கு செக்குன்னு தெரியுமா, சிவலிங்கம் தெரியுமா, இதான் பழமொழி. கண்ணு மண்ணு தெரியாமல் வேலை செய்யறது. கண்ணு முன்னு தெரியாமல் வேலை. ஆமாம், ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணிட்டோம்னா அதை முடிக்கிற வரைக்கும் எந்த இடைஞ்சல் வந்தாலும் முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சூப்பர். எந்த வேலைன்னு இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது. இந்த வேலை அந்த வேலை சொல்கிறீங்க. சொல்லுங்க, இதானா? இதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான். ஆமாம். ஓகே மேம், கிட்ட மாடு எதை வேணால் சாப்பிடும், அதுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் நல்லவங்களா கெட்டவங்களா எதையுமே பார்க்காம அவங்க பாட்டு அவங்க போக்கில் எதை வேணால் செய்வாங்க. மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு சொல்லுங்க. அவங்க போக்கில் அவங்க எதை வேணால் செய்வாங்க. அது
ஃபஸ்ட்டு சொன்னது ஓகே, ஆ ஃபினிஷ் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் நீங்கள் மாற்றி சொன்னாங்க. வரலையே, வார்த்தையே வரலையே. அவ்வளோதான். ஓகே, இந்த பழமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கர மாடுக்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கமா தெரியுமான்றது வந்து மாடுக்கு வந்து 5 அறிவு. ஸோ அதுக்கு வந்து செக்கும் வந்து சிவலிங்கம் மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து 6 அறிவு பெற்ற மனிதர்கள் அப்படின்றதுனால எதுவுமே வந்து பிரித்து பார்க்கணும், அதை வந்து வித்தியாசத்தை உணர்ந்து ஒர்க் பண்ணணும், பார்க்கணுன்றது தான் பழமொழி. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, டீம் ஏ டீம் பியில் வந்து ஒரு அருமையான 2 பழமொழிக்கும் விளக்கத்தை சொல்ல முயற்சி பண்ணாங்க, கரெக்டாகவும் சொன்னாங்க. அவங்களுக்கு வாழ்த்துல தெரிவிச்சுட்டு அடுத்து நம்ம கேமுக்கு போகலாமா? இதுக்கு முன்னாடி பழமொழிக்கான விளக்கங்கள்லாம் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. இப்போ தான் நம்ம அந்த கேமுக்குள்ளே போகிறோம், சரியா? இது வந்து செகண்ட் கேம். ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் டீம் பி வந்து வின் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கேமில் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். அடுத்து நம்ம கேம் 2க்கு வரோம். கேம் 2ல் வந்து இளநீர் உங்கள் முன்னாடி இருக்குது. இது டீம் ஏலேருந்து ஒருத்தரும் டீம் பிலேருந்து ஒருத்தரும் தனித்தனியாக வந்து விளையாட போகிறீங்க. கொடுக்கப்பட்ட நேரத்தில் 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 நிமிஷத்தில் யார் அதிகப்படியான இளநீரை வந்து அப்படியே கல்ஃபாக குடிக்கிறீங்கன்றது தான் டாஸ்க்கு. அதில் உள்ள பேலன்ஸ் வைக்காமல் குடிக்கணும், அதான் டாஸ்க், சரியா? அதிக இளநீர் யார் எந்த டீமை சேர்ந்தவங்க குடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். இந்த ரவுண்டில் முதல்ல டீம் பியை சேர்ந்தவங்க வரப்போகிறாங்க போட்டிக்கு. ஸோ அவங்கள கைத்தட்டி நம்ம வரவேற்போம். டீம் பியிலேருந்து உங்கள் பேர்? அருள்மொழி வந்து இந்த டாஸ்க் வந்து விளையாட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து கைத்தட்டி நம்ம வாழ்த்துல தெரிவிச்சுவோம். கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் எத்தனை குடிக்கிறீங்க அப்படின்னு தான் டாஸ்க், ஓகேவா? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக போகிறது. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஃபுல்லாக முடிக்கணும். டைம் அப். ஓகே, கொடுக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை நீங்கள் குடிச்சிருக்கீங்க? 1 2 3 4 5 6 6 இளநீர் குடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, பட் உப்பு கரிச்சிது. மைக்கை கிட்ட வச்சிங்க. ஒரு 2 இளநீர் தான் நல்லா இருந்துச்சு, மற்றதெல்லாம் டேஸ்ட்டே இல்லை. டேஸ்ட் இல்லை. நாங்கள் கலந்துருக்கோம், வேறு ஒன்று கலந்துருக்கோம். ஐயோ, இன்னும் 1/2 hour உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. தேங்க்யூ வெரி மச். கேம் 2ல் இதுக்கு முன்னாடி டீம் பி வந்து 6 இளநீர் குடிச்சிருக்காங்க. அடுத்து நீங்கள் 7 குடிச்சா தான் இந்த கேமோட வின்னர் ஆக முடியும், ஓகேவா? ஸோ கைத்தட்டி உமா மகேஸ்வரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். உங்களுக்கான நேரம் 2 நிமிஷம். 2 நிமிஷத்தில் நீங்கள் அவங்கள விட அதிகமாக குடிக்கணும். உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக போகிறது. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஃபுல்லாக குடிக்கணும். இருந்தால் திரும்ப குடிக்கணும். ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க. ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க. அப்புறம் குடிச்சு வேஸ்ட் ஆகிடும். ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க. ஃபுல்லாக குடிங்க, ஃபுல்லாக குடிங்க. அதை ஃபுல்லாக குடிங்க. டைம் அப், டைம் அப், டைம் அப். 9 இளநீரை குடித்து இந்த போட்டியில் வெற்றியாளராக வராங்க. ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் குடிக்க முயற்சி பண்ணீங்களா மற்ற 2யும்? ஆமாம்.
அதை அப்புறம் நான் கிளாஸில் ஊற்றி தரேன், பொறுமையாக குடிங்க. நன்றி. நன்றி. இது எங்கள் நிகழ்ச்சியில் செகண்ட் கேமை ரொம்ப பரபரப்பாக போச்சு. அவங்க வந்து 6 இளநீர் குடித்தாங்க, இவங்க 9 இளநீர் குடித்து வெற்றியாளர் ஆகிட்டாங்க. அடுத்து ஃபைனல் கேமில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் ஆக முடியும். ஏன்னா 2 பேருமே ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. அதனால் இறுதி கேம் நல்லா விளையாட 2 டீமே முயற்சி பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தலாம். உங்கள் சத்யா வழங்கும் இது எங்கே நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு உங்கள் சத்யா வழங்கும் இது என்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஃபைனல் கேமுக்கு வந்துட்டோம். 2 கேமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த இறுதி கேம் உங்கள் முன்னாடி நிறைய முறுக்குகள் தொங்கிட்டு இருக்கு. இந்த இறுதி கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த ஷோவோட வின்னர், அதாவது அந்த டீம் தான் வின் பண்ண போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி 2 டீமே வின் பண்ண முயற்சி பண்ணுங்கள், சரியா? ஃபைனல் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் கண்ணு முன்னாடி வந்து முறுக்கு தொங்கிட்டு இருக்கு. யார் குறிப்பிட்ட நேரத்தில் அதிகப்படியான முறுக்கை கையோட உதவி இல்லாமல் வாயிலேயே அப்படியே சாப்பிடணும், இதுதான் டாஸ்க்கு. யார் சாப்பிட போகிறா? நான். முறுக்கு மாரியே இருக்கிறவங்க தான் இந்த டீம்லேருந்து வர போகிறாங்க. ஏன் உங்களை செலக்ட் பண்ணாங்க? நீங்களே வந்தீங்களா? இல்லை, எல்லாரும் செலக்ட் பண்ண. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த முயற்சி. தொண்டையில் உங்களை பழி வாங்குறதுக்காக எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். முறுக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட்றீங்களா முறுக்கு? முறுக்கு சாப்பிட்ருக்கேன். செஞ்சுருக்கீங்களா? செய்ய தெரியாது எனக்கு, சாப்பிட்ருக்கேன். மைக்கை கிட்ட வச்சுங்க. சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்ருக்கீங்க. என்ன முறுக்கெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? முறுக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லா முறுக்குமே சாப்பிட்ருக்கேன். எல்லா முறுக்கையும் சாப்பிட்ருக்காங்க. இதையும் நல்லா சாப்பிடுவாங்க நம்புவோம். இந்த டீம்லேருந்து யார் வர போகிறீங்க? மைக்கு வாங்கிக்கோங்க. நீங்கள் தான் வர போகிறீங்க. ஆமாம். ஓகே, முதல்ல டீம் ஏ கலந்துக்க போகிறீங்க. உங்கள் பேர்? சபீனா. சபீனா. ஓகே, ஃபைனல் கேமில் டீம் ஏலேருந்து சபீனா கலந்துக்க போகிறாங்க. அவங்கள கைத்தட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். இறுதிப் போட்டியாக முறுக்கு சாப்பிடும் போட்டியில் டீம் ஏலேருந்து சபீனா வந்திருக்காங்க. ஸோ அவங்க நேரம் ஆரம்பமாக போகிறது. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சாப்பிட்றாங்க. பார்த்து முழுங்குங்க, அதை முழுங்குங்க. பொறுமையா. வச்சுட்டு அதை கொமட்டோம். லைட்டாக பொறுமையாக முழுங்குங்க. கொமட்டதா? ஃப்ரீயாக விடுங்க. டைம் அப். கொடுக்கப்பட்ட 2 நிமிஷத்தில் எத்தனை முறுக்கு சாப்பிட்ருக்கீங்க? 2 முறுக்கு சாப்பிட்ருக்கேன். 2 நிமிஷம் 2 முறுக்கா? ஏன் அதிகமாக சாப்பிடலையா? இல்லை, தொண்டை அடைக்குது. அது கொசுறு மட்டும் கொஞ்சோண்டு கடிச்சு வச்சிட்டீங்க. ஃபுல்லாக 2 சாப்பிட்ருக்கேன். 2 ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து டீம் பிலேருந்து வரவங்க 3 முறுக்கு சாப்பிட்டா தான் இந்த கேமோட வின்னர். அதனால் அவங்களோட சாதனையை முறியடிக்கிறான்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்க. இதுக்கு முன்னாடி சமீனா மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக 2 முறுக்கு சாப்பிட்ருக்காங்க 2 நிமிஷத்தில். இதை முறியடிக்கிற மாதிரி முறுக்கு சாப்பிட உங்கள் டீம்லேருந்து யார் வர போகிறா? நான். அருணா. சாப்பிட்றீங்களா முறுக்கு இதுக்கு முன்னாடி? சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்ருக்கீங்க. ஓகே.
இந்த முறுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு முறுக்கு வைக்கலாமா? இந்த முறுக்கே பிடிச்சிருக்கு. போதும்ல? போதும். சொல்லியிருந்தாலும் நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். பேச்சு கேட்டேன். உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் எத்தனை முறுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் டாஸ்க்கு. நீங்கள் பார்த்தீங்க அவங்க 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை விட அதிகமாக சாப்பிட்ணும். ஓகே வாங்க. டீம் பிலேருந்து அருணா வந்திருக்காங்க. முறுக்கு சாப்பிட ஹெவியாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்காங்க நெருக்கமாக. அவங்க நேரம் ஆரம்பமாக போகிறது. டைம் ஸ்டார்ட் now. பொறுமை அதெல்லாம் கை போடக்கூடாது. எல்லாம் சாப்பிடலாம், அவங்க தான் பிரச்சனை. சாப்பிடுங்க. எட்ல பக்கத்துல ரொம்ப சிறப்பாக முறுக்கு சாப்பிட்டீங்க. தேங்க்யூ. நல்லா பயிற்சி பண்ணி முறுக்கு வெற்றிகரமாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 3 முறுக்கு சாப்பிட்டு வெற்றி பெற்று விட்டீர்கள். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்படி இருந்தது இந்த அனுபவம் உங்களுக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முறுக்கா? இந்த அனுபவம், இந்த கேம். ஆமாம். முறுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் இன்ன வரையும் சாப்பிட்டுக்கிறீங்களே. நல்லா டேஸ்ட்டாக இருந்துப்பா அப்படின்றாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, துளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. வெற்றிகரமாக இறுதி கேம்லையும் டீம் பி வந்து வின் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 கேமில் 2 கேம் வின் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். நூல் இழையில் வாய்ப்பை தவறவிட்டாலும் நீங்களும் நிறைய முயற்சி பண்ணீங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்தது இந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்பவே நல்லா இருந்தது, புதுமையாக இருந்துச்சு. புதுமையாக இருந்துச்சு. வேற இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கலந்துக்கிறோம். அப்படியா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கலந்து போகிறீங்களா? நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிவி ஷோவில் கலந்துருக்கோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்டுக்காரர் மறக்காமல் நீங்கள் பார்க்க சொன்னால் சிங்கப்பூர்லேருந்து பார்க்கணும். அவர் இந்த டிவி அங்கே இருக்காதுங்க சார். இருக்கும் வருது, சிங்கப்பூர்லாம் வருது. ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஆன்லைனில் வேணால் பார்க்கலாம். ஆமாம், யூடியூப்பில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் மாட்டின்னு இருக்கேன். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஜாலியாக என்ஜாய்டு. யார் உங்கள் டீமில் நல்லா பாடுவா? இவங்களே பாடுவாங்க. நானும் பாடுவேன். பாடுவீங்களா? இவங்களும் பாடுவாங்க. சூப்பர். ஏன்னா நீங்களாம் வந்து எதுலையுமே கலந்துக்கலன்றதுனால பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. கண்டிப்பாக பாடுங்க. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, துளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா, என் மனதில்
அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா துளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா. சூப்பர் சூப்பர் சூப்பர். மைக் வாங்கிக்கங்க. ம் Yeah. சொல்லுங்க. நல்லா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்தது. எங்க நீங்க ஆரம்பத்துல பார்த்த நடுவில் ஆளே காணோம் நீங்க? இங்க தான் நீங்க தான் ஆள் இல்ல. இங்க தான் இருந்தீங்க. கையில போயிட்டு எழுதி குடிச்சிட்டு வந்துட்டீங்க எங்களை தனியா விட்டுட்டு. சொல்லுங்க எப்படி இருந்தது கேம்லாம்? நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க இந்த நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு? Today, I like program very much. Thank you so much. சூப்பர். நீங்க என்ன ஜெபம் பண்ற மாதிரி கொஞ்சம் நீங்க யோசிக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் நீங்கள் கலாய்ப்பீங்க. எங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். நன்றி. ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ். யாருக்காக பாட போறீங்க? என்னோட பையனுக்காக. பையன், அவரோட பேர் சொல்லுங்க. யுவன் கார்த்திக். யுவன் கார்த்திக். சூப்பர். என்ன பண்றாங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8வது படிக்கிறாங்க. பாடுங்க. அவன் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நான் இந்த பாட்டு பாடினா கூடவே சேர்ந்து ஹம் பண்ணுவான். 4-5 மாதம் குழந்தையா இருக்கிறப்போ. ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓட ஆரம்பிச்சிட்டானா? இப்போ அவங்க அப்பாவும் சேர்ந்து ஓடுறார். அந்த அருமையான பாடலை பாருங்க கேட்போம். புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா, அதை சூரியன் சூரியன் வந்து செல்லமாய் செல்லமாய் கிள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா, இதயம் பறவை போலாகுமா, பறந்தால் வானமே போதுமா, நான் புல்லில் உறங்கவா இல்லை பூவில் இறங்கவா. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிவி ஷோவில். தேங்க்யூ. வாங்க முறுக்கு. வேந்தர் டிவியில் வந்து கலந்துட்டது ரொம்ப சந்தோஷம். கவிதை கை தட்டுங்க. எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? சொல்லுங்கம்மா. உடம்பு சரியில்லாம் கூட என்ன அழகாக வச்சு ப்ளே பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, வெரி மச். தேங்க்யூ. சரியில்லைனா வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்து நமக்கு ஒரு அருமையான பாடலை பாட. தேங்க்யூ தேங்க்யூ. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீர் ஆறாக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே. ஓ ஆரி ராரி 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 ராரோ, ஓ ஆரி ராரி 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 ராரோ, ஆரிரரோ ஆரிரரோ. கால் முளைச்ச மல்லிகையே நான் கண்டெடுத்த ரோசாவே, நீ தேனொத்த அத்திப்பழம் முத்தம் தரும் முத்துச்சரம், கண்ணு தண்ணி தந்த மேகம் இன்று இரத்த துளி சிந்துதையா, காத்திருந்த பானைக்குள்ளே கண்ணீர் துளி பொங்குதையா, வீட்டு விளக்கெறிவதற்கு தண்ணீர் எண்ணெய் இல்லையடா, கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே. ஓ ஆரி ராரி 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 ராரோ, ஓ ஆரி ராரி 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 ராரோ, ஆரிரரோ ஆரிரரோ. அவ்வளோதானா? சூப்பர். அருமையான பாடல், அருமையான பாடல். எதிர்க்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஏன்ச்சுங்க, நல்லா பாடினீங்க. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. இன்னைக்கு இது எங்க நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக போச்சு. 2 டீமே வந்து போட்டி போட்டு பயங்கரமாக வந்து விளையாடினாங்க. ஆனால் இறுதியாக 2 கேம்லையும் வின் பண்ணி டீம் பி வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த ஷோவை. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். இந்த கேமில் டீம் பி வின் பண்ணியிருந்தாலும் டீம் ஏவும் ரொம்ப அழகாக டஃப் கொடுத்தீங்க அந்த டீமுக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே நானா என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் ரொம்பவே ஜாலியாக போச்சு. இந்த 2 டீமுக்குமே வந்து முகி ஹோம் கேர் வழங்கும் ஒரு அழகிய பரிசு எல்லாருக்குமே காத்துட்ருக்கு.
உங்கள் சத்யா வழங்கும் இது என்கிற நிகழ்ச்சி நீ ரொம்ப சிறப்பாக போச்சு. 2 டீமே ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க, நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கிட்டாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபா. நன்றி, வணக்கம். எண்டு கார்டை போடலாமா? ஓகே, சாங் ப்ளீஸ். ஆடுங்க ஆடுங்க, எல்லாரும் தான் எல்லாரும் தான். அப்படி வாங்க 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 வாங்க. பாப்பா பாப்பா வந்தாடப்பா நான் வாடப்பா டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா ஆடுங்க 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 ஆடுங்க. டீப்பா லவ் பண்ணப்பா நீயே ஆடப்பா அன்பு கொடுத்தா சொன்ன ஆவி கொடுப்பேன் சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா கத்தி எடுத்து புத்தி தீட்டி முடிப்பேன் பக கொத்தி ஆடுங்க ஆடுங்க. எங்காளப்பா நீ எங்காளப்பா இங்க எல்லாருமே இனி உங்காளப்பா எட்டவன வெட்டி சாய்க்க வந்த புது பட்ட பொம்மை நீப்பா ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க.